ஹலோ ஆல். திடீர்னு கேக் வந்து சாப்பிடணும்னு க்ரேவிங்ஸாக இருந்துச்சா, ஸோ கிறிஸ்மஸ்க்கு வந்துட்டு வி டிட்ன்ட் ஹேவ் டைம். ஸோ இப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். நல்லாவே வந்திருந்துச்சு. அந்த ரெசிபி வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரௌன் சுகர், இதுக்கு வந்துட்டு நார்மல் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 100 கிராம்ஸ் வந்துட்டு மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு, அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 இல்லைன்னா 4 சேர்த்துட்டு ஒரே ஒரு பட்டை மட்டும் போட்டு மிக்சியில் வந்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த சைடில் வந்துட்டு நார்மல் சுகரே நான் சேர்த்துருக்கேன். கேரமலைஸ் பண்ணி அது கூட வந்துட்டு சுடு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இதுதான் வந்துட்டு நம்ம ஃப்ரூட் ஜூஸ்க்கு பதிலாக இதை ஆக்சுவலி ஆட் பண்ணுவாங்க. பட் ஃப்ரூட் ஜூஸ்க்கு பதிலாக இதை கொஞ்சம் நம்ம இதிலே வந்துட்டு நட்ஸு, அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்துட்டு சோக் பண்ணி வச்சுக்கலாம். நல்லாவே இருக்கும். இது நல்லா ஆறணும். ஆறுற வரைக்கும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் அதை ஆட் பண்ணுறேன். கொதிக்கவெல்லாம் வைக்கல. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு இடையில வந்து நம்ம கர்டு, ஆயில் வந்துட்டு கால் கப் அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு, பொடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரௌன் சுகரையும் நல்லா சலிச்சுட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். ஏன் சலிக்கிறோன்னா, அந்த பட்டை, கிராம்பு அதில் இருக்கிறதெல்லாம் இருக்கும், அதனால் சலிச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 150 கிராமுக்கு மைதா மாவு அதை ஆட் பண்ணி அதையும் நல்லா சலிச்சுக்கலாம். அது கூட வந்துட்டு உப்பு, 1 ஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடா ஆட் பண்ணி அதையும் எல்லாத்தையும் சேர்த்தே சலித்து மிக்ஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட சுகர் சிரப் ஆட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடியே நான் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்பவும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அது மாதிரி இதுக்கு மேலே நட்ஸ் நமக்கு தேவையானது ஆட் பண்ணிக்கலாம். வந்துட்டு பாதாம், பிஸ்தா அது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவும் தண்ணி, பால் எதுவுமே சேர்க்க வேணாம். இது கூடவே வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ரொம்பவும் தண்ணியாக ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. உண்மையாக சொல்கிற களி மாதிரி ஆகிடும். அதனால் வந்து இந்த அளவுக்கு போதும். கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ க்ரீஸ் பண்ணி வச்சுருந்த கேக் டின்னில் வந்துட்டு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு மேலே வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 45 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் க்ளீனாக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு டிமோல்ட் பண்ணிவிட்டு அந்த பட்டர் பேப்பரை வந்துட்டு எடுத்தோன்னா நல்லாவே வருது. மேலேருந்து பார்த்தாலே தெரியுது, நல்லா ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. எக்லெஸ் கேக்கு, பட் நல்லாவே இருந்துச்சு இந்த கேக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், நல்லாயிருக்கு. ஸோ இதே மாதிரி வீடியோஸ்க்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.